ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விளாக். இது என்னடா அன்னைக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க மாங்காய் ஊறுகாய். மாதா ஊட்ட மரம் அந்த சோறை கூட மாங்காய் ஊட்டுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்படிப்பட்ட மாங்காய் ஊறுகாய் தாங்க ரொம்ப சுவையாக டேஸ்டான. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இவ்வளோ அழகான மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? அதுக்கு தான் நான் இருக்கிறேன். வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ 1 கிலோ மாங்காய் எடுத்துருக்கிறேன். எடுத்து இது எங்கள் ஊரில் ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கேன். இது இங்கே பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே லெவலில் நீங்கள் கட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, துண்டுகள் ரொம்ப சின்னதாகவும் போடாமல் ஒரு மீடியம் சைஸில் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன். இதே அளவில் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நான் 3 மாங்காயும் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஹோட்டல்லாம் நம்ம மாங்காய் ஊறுகாய் எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே கரையவும் கரையாது, இதுங்க அப்படியே நறுக்குன்னு முழுசாகவே இருக்குங்க. அது மாதிரி அதே டேஸ்ட்டில் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைஸில் இருந்தால் போதும். ஒவ்வொரு துண்டுகளும் நம்ம ஊறி வரையில் இதை விட கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிரும். இப்போ இந்த 2 பூண்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது கப்பு பெருசாக இருக்க ஃபுல்லாகவே அந்த பவுல் ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் வேறு எவ்வளோ பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் உரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதையும் சேர்த்துட்டு இதுக்கு சேர்ந்தாப்பில் உப்பு போடணும். இந்த பாருங்கள், இதுக்கு எங்கள் ஊரில் நாங்கள் இது கையில் ஒரு பொய் பிடின்னு சொல்லுவோம். நல்லா நிறைய பிடிச்சா அதுக்கு எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க திமிர் பிடின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கொஞ்சம் பொய் பிடின்னு சொல்கிறோம். டேபிள் ஸ்பூன் கணக்கில் சொன்னாக்கா 1.5 ஸ்பூன் வரும் கணக்கு. நம்ம பொய் பிடியாக உப்பு போட்டு இந்த நல்லா அந்த பூண்டு மாங்காய் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நான் மாங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணையில் அந்த உப்பு மாங்காயும் எல்லாம் அந்த மாங்காயிலேருந்து தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், எந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். பலன்னு இருக்குது அப்படியே மாங்காயோடைய துண்டுகள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கையிலே அதில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு வந்துருச்சு. இதை அப்படியே 2 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுப்போம். இந்த மாங்காயில் அந்த உப்பில் இந்த மாங்காய் பூண்டு எல்லாம் ஊறினோடனே வாசம் செம்மையாக இருக்குங்க. தினம் வெயிலில் 2 நாளைக்கு நம்ம அப்படியே ஒரு துணி போட்டு மூடி தூசி படாமல் இருக்கிறதுக்கு 2 நாளைக்கு வச்சு எடுத்துருவோம். பாருங்கள், நான் இப்போ நான் இப்போ ரெடி பண்ணேன். சாயந்தரம் நேரத்தில் தான் ரெடி பண்ணேன். 2 நாள் வெயிலில் வச்சுட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. இப்போ இதுக்கு உண்டான மசாலா என்ன அரைக்கணும் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், 2 டீஸ்பூன் கடுகு போட்டுப்போம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், 2ஐயும் ஒன்றா போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கிறணும். இது இந்த கடுகு வெந்தயம்லாம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரையில் பாருங்கள், வாசம் வரும் பாருங்கள். ஒரு வாசம் அப்படி இந்த பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். ஆனால் மிதமான சூட்டை வச்சுக்கோங்க. ரொம்ப அனல் ஓவராக வச்சிங்கனாக்கா அப்படி போட்ட உடனே கருகி போயிடும். கருகாமல் அளவுக்கு நல்லா பொரிஞ்சு அந்த வாசம் வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இதை வறுத்தாச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இதையும் நம்ம அனல் நல்லா வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கிடுவோம். ஏன்னா நீங்கள் கட்டி பெருங்காயங்கிறதுனால வறுத்து எடுத்துக்கலாம். இதுவே பவுட்ராக இருந்தாக்கா நம்ம அந்த எண்ணெயில் தாளிக்கிறோம்ல அப்போவே போட்டுடலாம். இது கட்டி பெருங்காயங்கிறதுனால நான் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே அந்த கட்டியெல்லாம் தூளாக உடச்சி விட்டுட்டேன், பிச்சு போட்டு. இப்போ பாருங்கள், 2 நாள் அந்த வெயிலில் ஊற வச்ச மாங்காய் எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா ஊறி அப்படியே அந்த பூண்டெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அந்த உப்பில் நல்லா ஊறி சும்மாவே நம்ம தாளிக்கலாம் வேணாம், மசாலாவெல்லாம் போட வேணாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வெறும் வாயிலே எடுத்து சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் நல்ல காரம் இருக்கும், அதனால் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக போட்டிருக்கேன். இந்த கடுகு வெந்தயம்லாம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு இதையும் இதோட சேர்த்துப்போம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த நம்ம மாங்காயில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதனால் அதுலேயும் தண்ணி இருக்கும். எப்படியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும். அதனால் அந்த ஈரம் எல்லாமே அந்த பவுட்ருக்கெல்லாம் மிக்ஸ் ஆகிரும். இப்போ ஒரு 150 ml நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய் ஊறுகாய்க்கு போகையில் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அந்த நல்லெண்ணெய்க்கு தான் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய், மறு எண்ணெய்களை விட இந்த 2 எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் நான் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுவிட்டு நல்லா அந்த கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா கருவேப்பிலை கருகி போயிடக்கூடாது. இப்போ நம்ம அந்த
பெருங்காயத்தூள் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் வச்சுப்பேன். இப்போ அடுப்பை அமர்த்திட்டு கீழே அந்த எண்ணெயோட சட்டியை இறக்கி வச்சுட்டு, அந்த அடுப்பை அமர்த்தினதுக்கப்புறம் தாங்க நம்ம மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அதே கலருக்காக திருப்பியும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவேன். ஏன்னா இது வந்து நீங்கள் அடுப்பை எரிஞ்சிட்டு இருக்கையில் அனல் ஓவராக இருக்கையில் போட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் கருகி போயிடும். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். இப்போ அந்த எல்லாத்தையும் வறுத்து விட்டோம்ல, எல்லாம் வறுத்து அந்த மாங்காயில் ஒன்றா அந்த எண்ணெயை தூக்கி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு ஜாடிக்கு மாற்றிடுவோம். வேறு ஜாடிக்கு மாற்றிட்டு திருப்பி 2 நாள் வந்து அப்படியே வெயிலில் வைக்கணுங்க. இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுக்கையில் வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்ச தொட்டுக்கு இப்போ எடுக்கணுன்னாக்கா 1 வருஷத்துக்கு மேலே 1.5 வருஷம் கூட நல்லா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெயிலே வச்சு எடுத்தோம்னாக்கா 6 மாதம் வரைக்கும் இப்போ எந்த ஒரு இதுவும் வராதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் என்ன மாதிரி கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் அந்த ஜாடிக்கு மாற்றிட்டேன். இந்த ஜாடிக்கு மாற்றிட்டு இதை அப்படியே வந்து நான் வெயிலில் கொண்டு போய் வைக்க போகிறேன். 2 நாள் வெயிலில் வச்சுட்டு இது வந்து எண்ணெயெல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இதை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பாருங்கள் வெயிலில் வச்சாச்சுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி போட்டு உங்களுக்கு நெட்டு இருந்தால் நெட்டு போட்டுக்கோங்க. இல்லை அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு வெறும் ஏதாவது ஒரு காற்று போகிறதுக்கு அளவுக்கு துணி நெய்ஸான துணி போட்டுட்டு ஒரு நூலை இல்லை நான் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இதை கட்டிட்டு இங்கே பாருங்கள் 2வது நாள் பாருங்கள். அதில் வந்து அப்படியே பபிள்ஸாக வருது பாருங்கள். எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு வெளியே தள்ளுதுன்னு பாருங்களேன். அது முதல் நாள் தாளித்து எல்லாம் கலந்தது உடனே வச்சேன். இது மறுநாள் 2வது நாள் பாருங்கள் அவ்வளோ பபிள்ஸாக வருது. 2 நாளைக்கு அப்புறம் பாருங்கள் இதில் பாருங்கள் அந்த விட்ட நம்ம எண்ணெய் பூரா வெளியே தள்ளிடுச்சு. அந்த பபிள்ஸாக வந்துச்சுலாம் அந்த அளவுக்கு வந்து கக்கி இருக்குதுங்க எண்ணெய். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். போட்டு இதோடைய டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இது வந்து எங்களுக்கு 1 மாதம் கூட வராதுங்க. எல்லாம் வெறுவாயிலே எடுத்து சாப்பிட்ருவாங்க. எங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் வந்து நிறைய எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. இது 1 மாதம் கூட எங்களுக்கு பத்தாது. நான் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக போட்டு காமிச்சிருக்கேன். இதே அளவுக்கு நான் நிறைய போட்டு வேறு பாத்திரத்தில் வச்சுப்பேன். இதே போல் நீங்களும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்தா முதல் முறையாக பார்க்குறவங்கள தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை அதிகமாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் நான் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு தர்றேன். இப்போ வந்து சாம்பார் தூள், குழம்பு மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, பச்சை மல்லிப்பொடி, தாளிக்கரியான தூள், இட்லி பொடி, ரசப்பொடி, கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பேரில் செஞ்சு தரோங்க. யாருக்கு தேவைப்படுதோ அந்த வாட்ஸ்அப்பில் தெரியுற நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரிசி வடகம், கூழ் வடகம் இதெல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி.